அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி பூஜைக்கான நோன்பு கயிறு எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 9 இழைகள் கொண்ட நூலா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கலச நூலா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நமக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம கரெக்டா வச்சுட்டு இந்த ஒரு நூல் மாதிரி மொத்தம் 3 நூல் இருக்கணும். அந்த மாதிரி 3 நூல் சேர்ந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த நூல் வச்சுதான் நம்ம நோன்பு கயிறு தயாரிக்க போறோம். அதுக்கு முன்னாடி சுத்தமான மஞ்சள், அதாவது பூஜைக்கு பயன்படுத்துற மஞ்சள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள்ல கொஞ்சமா பன்னீர் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மஞ்சள்ல இந்த நூலை ஃபர்ஸ்ட் டிப் பண்ணி மஞ்சள் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். 15 மினிட்ஸ் அதை அப்படியே உலர விட்டுருங்க. உலர விட்டதுக்கு அப்புறம் நம்ம முடிச்சு போடலாம். ஸோ இதில் நம்ம 9 முடிச்சு போடுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டலட்சுமி தாயாரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி 8 முடிச்சு போட போகிறோம். 9வது முடிச்சு வரலட்சுமி தாயாருக்காக நம்ம போட போகிற முடிச்சு. ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுதும் நம்ம அஷ்டலட்சுமியோட பேரை உச்சரிச்சுக்கிட்டே நம்ம போடணும். ஓம் ஆதிலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் முடிச்ச போடணும். அடுத்ததா ஓம் தனலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி 2வது முடிச்ச போடணும். ஓம் தானியலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி 3வது முடிச்ச போடணும். ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி 5வது முடிச்ச போடணும். ஓம் தைரியலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி 6வது முடிச்ச போடணும். ஓம் விஜயலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி 7வது முடிச்ச போடணும். ஓம் வித்யாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி 8வது முடிச்ச போடணும். இப்ப நம்ம அஷ்டலட்சுமியோட பேரை சொல்லி 8 முடிச்சு போட்டாச்சு. 9வது முடிச்சு போடும் பொழுது பூவை கார்னர்ல கட்டிட்டு நம்ம ஓம் வரலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இந்த 9வது முடிச்ச போடணும். இந்த முடிச்சு போடும் பொழுது நம்ம மனசை தூய்மையா வச்சுட்டு முழு பக்தியோட நம்ம வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிக்கிட்டே போடுறது ரொம்பவே நல்லது. இப்படிதான் நோன்பு கயிறை ரெடி பண்ணணும். வரலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிச்சயம் அந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா அந்த ஸ்லோகங்கள் சொல்லி சொல்லி நம்ம பூஜை பண்ணும் பொழுதுதான் அந்த பூஜைக்கான பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.